உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி வக்ர பயிற்சி ஊரெல்லாம் தேடுகிறது. எங்க ராம்ஜி சுவாமிகள் எங்க, ராம்ஜி சுவாமிகள் எங்க? ஏன்னா நம்மளை தேடுறாங்க, சனியை தானே தேடணும். சார் சனியோட பிராண்ட் அம்பாசிடர் நீங்கன்னு சொன்னாங்க. ஆமா, நான் தான். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனியை போன்ற ஒரு நல்ல கிரகம் உலகத்தில் யாரும் இல்லை. இந்த கிரகம் இந்த 13ஆம் தேதி, அதாவது ஜூலை 13 ஆல்ரெடி வெண்ட், ஜூலை 13ஆம் தேதி வக்ரமாகி மீனத்திலே நவம்பர் 27ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது. அதாவது இந்த 100 சில்லற நாள் சனி வக்ரகதியில் பிரவேசிக்கிறார். வக்ர சனியின் உக்கிர கோபங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா ஒரு கோபமும் கிடையாது. சனியை பற்றி நெகட்டிவாக எல்லாரும் போர்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சனியை போன்ற ஒரு தெய்வம் யாரும் இல்லை. எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்னோட டயலாக் அப்ளை ஆக போது, சனி யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறார், எவர் தடுத்தாலும் அருள்மழை யாருக்கெல்லாம் கொட்ட போகிறது என்பதை பார்க்கிறோம். மீனராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது? மீனராசிக்காரர்கள் மாபெரும் குபேர சம்பத்துக்களை அடையப் போகிறார்கள். 12 கூடியவன் வக்கரமாகிறான். 12 கூடியவன் வக்கரம் பெறும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். எப்படி கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி சொன்னமோ அதே தான். 12 கூடியவன் வக்கரம் பெறும் பொழுது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. பெரும்புகழ் அடைவார்கள், உலக புகழ் பெறுவார்கள், பிரபலத்துவம் அதிகமாகிறது, வேர்ல்டு ஃபுல்லா பாப்புலரா போறாங்க. காரணம், சனி பலமாகிறார். பலமான சனி 10ஐ பார்க்கிறார். யாருக்காவது மீனராசிக்கார உடம்பு சரியில்லை, அப்படியாக்கும் ஹெல்த் இஷ்யூ, ஃபிட்னஸ் இஷ்யூ எல்லாம் சரியாடும். காரணம், ராசியில் இருக்கக்கூடிய ஜென்ம சனி வக்கரமாக்குறார். ஜென்ம சனி பிரச்சனையை பண்ணும். அவர் வக்கரமாகும் பொழுது பிரச்சனையை சரி பண்ணும். ஹெல்த் ஃபிட் ஆகிறது தான் ஃபர்ஸ்ட் டாப்பிக்கே தான். சத்துருக்களை ஜெயிக்கிற பலத்தை கொடுப்பார் இந்த சனி. சத்துருக்கள் எல்லாம் ஒன்று நன்றாக புரிந்து கொள்ள ஒன்று நண்பர்களே, யார் வேண்டுமானாலும் என்னை எதிரியாக நினைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் யாரை எதிரி என்று நினைக்கிறேனோ அவர்கள் தான் எனக்கு எதிரி. இப்போ 10ஆம் இடத்திலே சனி பகவான் தொடர்பு கொள்ளும் போது பெரும்புகழ் என்பது கிடைக்கிறது. 12 கூடியவன் வக்கரம் பெரும்பு. நான் ஏற்கனவே மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் சொல்லியிருந்தேன், 12ஆம் வீட்டில் ராகு வந்தால் பழைய கேஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு எடுப்பாங்க. அண்ணே இது உங்க பழைய கேஸுனே, குருவம்மா செல்லத்தாய், அண்ணே பேரை மாத்தி சொல்லிட்டீங்கன்னே, பஞ்சாயத்துல வந்த பேர் செல்லத்தாயினே, நீங்க குருவமாட்டீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதெல்லாம் ஏற்படும். ஏன்னா பழைய கேஸு இதெல்லாம் என்னைக்கு எந்த காலம், நான் காலேஜ் படிக்கிறப்ப நடந்த கேஸுடா இது. அது நடந்து 25 வருஷம் ஆகி எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பெற்று என் குழந்தைய இப்போ 10ஆம் கிளாஸ் படிக்குது. பழைய கேஸுக்கெல்லாம் உயிர் வந்து எந்திரிச்சு நடமாடும். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். புதைத்த பிணங்கள் எல்லாம் எழுந்து நடமாடும். காரணம், 12ஆம் வீட்டிலே ராகு. ஆனால் அதில் மாபெரும் வெற்றி கிடைக்கும். இதுல விஷயமே என்னன்னா, 12 கூடிய சனி பகவான் வக்கரம் பெற்று மாபெரும் வெற்றியை தருவார். 12னா ஜெயில் வாசம், 12னா சிறைவாசம், அபவாதம், இதெல்லாம் அனுபவிச்சிங்க மீனராசிக்காரர்கள். இத்தனை நாள் கடந்த 2.5 வருஷமும் 12ல சனி இருந்து உயிர் எடுத்தான். என்ன பண்ணா? அபவாதம், சிறைவாசம், ஜெயில், போலீஸ் கேஸ், திருட்டு பழி, செய்யாத தவறுக்கு பழி எல்லாத்தையும் கொடுத்தார். ராசியில ராகு இருந்தார், 12ல சனி இருந்தார். இப்போ ராசியில சனி இருக்கார், 12ல ராகு இருக்கார். அப்படி ரிவர்ஸா மாத்தி செய்வார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? கேஸ் எல்லாம் கிளியர் ஆக போகுது. கேஸே கிடையாது இனிமே வேணா கண்டுபிடிச்சதான் உண்டு. சோ இது அதே நேரத்திலே 11 கூடியவனும் வக்கரமாகிறான். இங்கதான் நோட்டபிள் பாயிண்ட். மாமனார் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். புதிய நண்பர்களால் பிரச்சனை ஏற்படும். நம்ம வீட்டுக்குள்ள புதிய நண்பர்களை நீங்க சேர்த்துக்கவே கூடாது. உஷா நமக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்தான் சார், நண்பன் மாதிரி பழகினான் சார், அவனை நம்பி பணம் கொடுத்தான் சார், தூக்கிட்டு ஓடி போயிட்டான் சார். 11 என்பது நண்பர்கள், 11 என்பது ஆதாயம். 11ஆம் இடத்திலே வக்கரமாகும் பொழுது ஆதாயம் கெடுகிறது. 11 கூடியவன் வக்கரமாகிறார். 11 கூடியவன் வக்கரமாக கூடாது. 11ஆம் இடத்துல பண்ணும்போது ரிவைசபிள் ரேட் ஏதாவது பண்றீங்க. இது வரைக்கும் நம்ம வந்து நம்மளோட லஞ்ச் கடை சார் ரெஸ்டாரண்ட் கடை வச்சிருக்கோம், சாப்பாடு கடை, சாப்பாடு வந்து 120 ரூபாய் கொடுக்குறோம், ரிவைசல் ரேட்டு 200 ரூபாய். இப்போ ஏற்றாதீங்க. ஏற்றுனீங்கன்னா இருக்கிற பிஸ்னஸும் போகாது. பல நேரங்களில்
ரிவைஸ்டு ரேட்டு ஏற்றுறதுக்குன்னு ஒரு நேரங்காலம் இருக்குது, அதை பார்த்துட்டு தான் பண்ணணும், இப்போ பண்ணக்கூடாது. லாபம் கெடும், லாபம் கெடும். 11ஆம் இடம் என்பது நண்பர்கள், நண்பர்களால் அவப்பெயர் என்பது ஏற்படும். யாரெல்லாம் மீனராசிக்காரங்க நண்பர்களோட அவுட்டிங் போகிறீங்களோ கெட்ட பேர் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வருவீங்க. நண்பர்களோட அவுட்டிங் போகிறோம், கெட்ட பேர் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வருவீங்க. அவுட்டிங்லாம் போகக்கூடாது. நோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கிறதே ஒரு பெரிய சாதனை. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றணும்னு முடிவு பண்ணிங்கன்னா ஃபேமிலி மறந்துட வேண்டியதான். ஏன்னா 11 கூடியவன் வக்கரம் பெறும் பொழுது நண்பர்களால் அவமானம், மரியாதை இழப்பு, நீங்கள் பேசின ரெக்கார்டை வெளியிடுறது, உங்கள் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோக்கள் வெளியிடுறது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். காரணம் என்னவென்றால் 11ஆம் இடம் என்பது நண்பர்கள், நண்பர்களால் மன கஷ்டம். நான் நல்லா தானே பழகினேன், தெரிஞ்சு தானே உங்கள்கிட்ட எவ்வளோ உண்மையாக பழகினேன், அதெல்லாம் எந்த உண்மையோ பொய்யோ எதாக இருந்தாலும் உங்களுக்குரிய பிரச்சனைகள் என்பது 11 கூடியவன் வக்கரம் பெறும்பொழுது இதெல்லாம் டிஃபால்ட்டாக நடக்கும். 11 என்பது என்ன அப்படின்னா லாபம் மட்டுமல்ல, மாமனார் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குது. எப்பயுமே தன்னை சார்ந்தவங்களுக்கும் உறவுகளுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய குருவருள் பெற்ற மீனராசிக்காரர்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி காலம், அதாவது ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28ஆம் தேதி வரைக்குமான அந்த காலம் 138 நாட்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராசியிலே இருக்கார் ஜென்ம சனி என்ன தொல்லை பண்ண போகிறாருன்னு ஏற்கனவே பயந்துட்டு இருக்கிறீங்க. நான் ஏற்கனவே சனி பயிற்சி பலன்களை சொல்லியிருக்கேன். சனி உங்களுக்கு யோக பலன் தான் செய்ய போகிறாரு, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அவர் விரையாதிபதி மற்றும் லாபாதிபதி ராசியில் அமர்ந்திருக்காரு. விரையாதிபதியாகவும் லாபஸ்தானாதிபதியாக ராசியில் அமரும்போது நல்ல பலன் தான் செய்ய போகிறாரு. ஜென்ம சனின்னு பயப்படாதீங்க. மேலும் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனிக்கு கேந்திரத்தில் குரு இருக்கார், ராசி அதிபதி குரு இருக்கார். ஸோ நல்ல பலன் தான் இருக்கும், தயவுசெய்து பயப்பட வேணாம். மேலும் உங்களுக்கு குருவுடைய பார்வை 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் விழுகுது. அங்கே ராகு இருக்கார், ராகுக்கு குருவோட பார்வை விழுகிறதுனால சுப விரயங்கள், என்ன சொல்லணும்னா சேவிங்ஸு, பெரிய பொருளாதாரத்தை நீங்கள் சம்பாதிச்சு சேமிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். அதனால் சனியை வச்சு நீங்கள் பயப்பட வேணாம், சனி உடனே வச்சு பயப்பட வேணாம். இதுலேயும் குறிப்பாக இந்த வக்ரத்தில் ஆகுது, இது ஏதாவது நம்மளை கோர்த்து விட்டுருமோ, எங்கேயா போய் சிக்க விட்டுருமோ அப்படின்னு ஒரு தயக்கம் கலக்கம் இருக்கிறது வாஸ்தவம் தான். ஆனால் உள்ளபடி நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. உங்களுக்கான அற்புதமான காலகட்டம் இறையர்களால் பரிபூர்ணம் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குன்றது தான் உண்மை. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக இந்த 138 நாட்கள் நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த 138 நாட்களும் பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துறதுக்கான ஒரு நாட்கள். இந்த சனியுடைய அந்த வக்ர காலமான இந்த 138 நாட்கள் உங்களுக்கு கோல்டன் பீரியட்னு நம்ம சொல்லலாம். இதில் நீங்கள் பண்ண வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணை, வாழ்வு இணையருக்கு சரியான மரியாதையும் அவங்களோட விருப்பங்களை நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் முயற்சிகளும் எடுத்தீங்க அப்படின்னா அவங்க உங்களோட வெற்றிகளுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்க போகிறாங்கன்னு, அதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம். இதனால் வரைக்கும் மன சங்கடங்கள் இருந்திருக்கலாம், அவங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கு உங்கள் மேலே வருத்தங்கள் இருந்திருக்கலாம், உங்களுக்கு அவங்க மேலே வருத்தங்கள் இருந்திருக்கலாம். இதெல்லாம் மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி ஒரு வாழ்க்கையை, உங்களுடைய இருவருடைய வாழ்க்கையும் உங்கள் குடும்பத்தோட வாழ்க்கையை வளப்படுத்துறதுக்கான ஒரு அற்புதமான காலமாக இருக்குது. மேலும் வீடு மனை வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது. சொத்து பங்கு பிரித்து உங்களுக்கான சொத்து பங்கீடுகள் வர்றதுக்குமான ஒரு காலகட்டமாக இருக்குது. இதெல்லாம் இறையர்களால் வரப்போகுது. உங்கள் வீட்டில் சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கிற ஒரு காலகட்டமாக இந்த 138 நாட்கள் சனி வக்ர காலத்தில் நிச்சயமான முறையில் நடக்க இருக்குது. அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு இதனால் வரைக்கும் இருந்துகிட்டு இருந்த கடன், நோய், எதிரி, இந்த மாதிரியான பிரச்சனைகள், ருணர் ரோக சத்ருன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த 3 விஷயங்களும் உங்களுக்கு உங்களை விட்டு விலகி தலைவிரித்து ஓடப்போகுது. நீங்கள் வெற்றியாளராக உயர்ந்து நிற்க போகிறீங்க வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் இருந்துக்கிட்டு இருக்குது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்க்குற மாதிரி வெற்றி மேலே வெற்றிகள் உங்கள் இந்த 138 நாட்களும் சனி உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வெற்றி மேலே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலம், பொன்னான காலம் நான் அதெல்லாம் சொன்னேன். அப்படின்ற நிலையில் இருந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் உங்கள் மனசில் பட்டதை துணிஞ்சு நீங்கள் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் தைரியமாக செயல்படுங்க. அதை செயல்படுத்துங்க. செயல்படுத்துறது மூலயமா உங்களோட ஒவ்வொரு செயலையும் நீங்கள் வெற்றியாளராக மிளற போகிறீங்க. உங்களை சுற்றி இருக்கவங்களாம் உங்களை பார்த்து ஆச்சரியப்பட போகிறாங்க. என்னாச்சுல அந்த ஆளுக்கு திடீர்னு இவ்வளோ பெரிய சாதனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, மிகப்பெரிய வெற்றிகளை அடைஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரியான யோகங்களை செய்கிறது தான் இந்த சனி வக்ர நிலையோட வேலைகளாக இருந்துகிட்டு இருக்குது. அதனால் இந்த காலத்தை நல்லா பயன்படுத்தி நீங்கள் உங்கள் தெய்வ பக்தியும் எப்போயுமே உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம். இனி வர்ற காலங்களில் நீங்கள் இன்னும் தீவிரமாக தெய்வ பக்திக்குள்ளே போக போகிறீங்க. தெய்வ பக்தி இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். தெய்வ பக்தின்றது நம்மளோட இன்னொரு வாழ்க்கைக்கு தேவை. இந்த வாழ்க்கைக்கு பார்த்திங்கன்னா பொருள் தேவை. பொருளையும் சேர்த்து நீங்கள் தெய்வ பக்தியோடையும் பயணிக்கணுன்றதை நான் உங்கள்கிட்ட ஒரு
இந்த குறிப்பிட்ட காலத்தில் உங்களுக்கு வந்து இந்த சிவ வழிபாடு சித்தர் வழிபாடு இந்த மாதிரி பக்தி மார்க்கத்தில் பெரிய ஈடுபாடை கொடுக்கும். இந்த ஈடுபாடு வந்து பக்தியை உங்களுக்கு கொடுத்துரும், பொருளாதாரத்தை வந்து தடுக்கும். அதனால் வந்து ரெண்டையும் அளவாக நீங்கள் வந்து பகிர்ந்து வாழ்வியல் தேவைக்கான பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்கான ஒரு கோல்டன் பீரியடாக இந்த காலகட்டம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் தொழிலுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து, உங்கள் வேலைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து, குடும்பத்துக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து, அவங்களுக்கான விஷயங்கள் நீங்கள் சரியாக செய்துட்டு அதே நேரத்தில் பக்தியிலையும் ஈடுபடுங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப இனிமையாக சந்தோஷமாக எந்தவித சங்கடமும் இல்லாமல் ஆரோக்கியமாகவும் நீங்கள் வாழ முடியுன்றதை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பான முறையில் இந்த சனி வக்ர காலம் 138 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறக்க முடியாத, உங்கள் எதிர்காலத்துக்கு வந்து என்றைக்குமே நீங்கள் மறக்க முடியாத மிக நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம்ன்றதுல துளியளவும் சந்தேகம் இல்லைங்க. மீன ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் வக்ர நிலை அடையிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தான். ஏன்னா ஜென்ம சனியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் பின்னோக்கி நகர்ந்து செல்கிறார். அவருடைய தன்மையையும் மாற்றி அமைக்கும் போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அடையிறதுக்கு உண்டான ஒரு நேரம், ஒரு நிம்மதி பெருமூச்சு அப்படின்றது இந்த மீனராசி என்பர்கள் விடக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல மீனராசி என்பர்கள் யாருக்கும் போய் அட்வைஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய இயற்கை குணங்களை மாத்திக்கோங்க. நீங்க எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணி அவங்க வாழ்ந்த ஒரு அமைப்புகள்லாம் போறோம். இப்போ நீங்க உங்களுக்குள்ளேயே அட்வைஸ் பண்ணிக்கோங்க. நீங்க எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், நம்மளுடைய குடும்பத்திற்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்க உங்களுக்குள்ளேயே அட்வைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைப்பை மாற்றி தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இதுதான் இந்த சனி வக்ரமாகப்பட்டது உங்களுடைய உள்ள இருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய மனதிற்குள்ள இருந்து அந்த ஜென்ம சனியாக வக்ரதன்மை அடையும் போது உங்களுக்குள்ளேயே ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டத்துல நிறைய பிரயாணங்கள் இருக்க போது இந்த மீன ராசி என்பர்களுக்கு ஒவ்வொரு மாசமும் ஏதாவது ஒரு பிளான் போட்டிருப்பீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டு பயணம்லாம் அதிகமா இருக்கும். ஒரு மாசம் மலேசியா, ஒரு மாசம் சிங்கப்பூர், ஒரு மாசம் யுஎஸ், இந்த மாதிரியாக ஒரு ஃபாரின் கண்ட்ரிஸ் ஒரு ஆக்டிவிட்டிஸா இந்த மீனராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா சனி வக்ர பார்வையாக உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த இடமாற்றங்கள் வெளிநாட்டு மாற்றங்களாக தான் இருக்குமே ஒழிய உள்ளூர் மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்காது. 7ஆம் பார்வையாகவும் பார்க்கறதுனால வெளிநாடு தான் 100%. வெளிநாட்டு மேற்படிப்புக்கு போகக்கூடியவர்கள், வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, இங்க 12th முடிச்சாச்சு, நாங்க வெளியூர் யூனிவர்சிட்டியில போய் படிக்கிறோம், வெளிநாட்டு யூனிவர்சிட்டியில போய் படிக்கிறோம்னு நினைக்கிறவங்க இந்த 4 மாதங்கள்ல உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் எல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். எஜுகேஷன் லோன் அப்படின்றது மிக எளிமையாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அதனால நீங்க வெளிநாட்டுல போய் படிக்க போறீங்க, வெளிநாட்டுல போய் சம்பாதிச்சு பெரிய ஆளாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு முழு பேஸ்மெண்ட இந்த சனி வக்ரம் இந்த மீனராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல ஏற்கனவே நாங்க வேலையை விட்டுட்டு இப்ப வெளிநாட்டுக்கு வந்துட்டோம், யுஎஸ், சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரியான கண்ட்ரிக்கு வந்துட்டோம், ஆனாலும் எங்களுக்கு இங்க வேலை கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஆகஸ்ட் 1st வீக்குக்குள்ள, அதாவது ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புன்றது கிடைக்கும். நிரந்தர வேலை வாய்ப்பான்றது உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள் தீர்மானிக்கும். தற்காலிக சூழ்நிலைப்படி இந்த மீனராசி என்பர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கண்டிப்பா கொடுக்க போறாரு. அது நிரந்தரமா தற்காலிகமான்றத உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் தான் தீர்மானிக்க போகுது. யார் யாரெல்லாம் இந்த மாதிரியான வேலை அமைப்புக்காக நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த மீன ராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் ரொம்ப ஒரு சாத்வீக குணத்தோடு தன்னுடைய நடைமுறையை அமல்படுத்தக்கூடியவர்கள். அதாவது யார்கிட்டையும் ரொம்ப எதிர்ப்பாகவே இருக்கக்கூடாது. எல்லாருமே நமக்கு நெருங்கிய நண்பர்கள், நமக்கு நெருங்கிய உறவுகள் அப்படின்னு சொல்லிதான் அவர்களை ரொம்ப ரொம்ப எளிமையா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனா இவர்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவர்களை சார்ந்து இருப்பவர்கள் எப்போதுமே இவர்களை ஒரு எதிரியாக தான் பார்ப்பாங்க. இவங்கிட்ட பழகினாலே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு இந்த மீனராசி என்பவர்களோடு சேர்த்து பயணிப்பவர்கள் ரொம்ப சூதுவாதோட இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. அந்த உறவுகள் ஏமாற்றம் அப்படின்றது இந்த மீனராசி என்பவர்களால தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு அமைப்பாக தான் இருக்கும். இந்த சனி வக்ர காலகட்டம் அந்த உறவுகள் ஏமாற்றத்திலிருந்து உங்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக
தருணமாக இருக்கும். நீங்க உங்களுடைய குடும்பத்தை பிரிந்து நீங்க வெளியூர்ல இருக்கிறீங்க, அங்க ஏதோ ஒரு நபர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வருது அப்படின்னா அவர்கள்னால உங்களுக்கு எப்போதுமே ஒரு நிம்மதின்றது கண்டிப்பா இருக்காது. உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள்னாலதான் உங்களுக்கு எப்போதுமே ஒரு நிம்மதி, ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைன்றது இந்த மீன ராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். அதை இந்த சனி வக்ரத்தன்மை காலகட்டத்துல நீங்க முழுவதுமாக உணரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். எந்த இடத்துல நம்ம போனாலும் நமக்கு தன் வீடு தான் ஒரு சொர்க்கமான வீடு, தன்னுடைய குடும்பத்தார்கள் தான் நமக்கு எப்போதுமே இலகுவாக இருப்பார்கள் அப்படின்னு நீங்க ஒரு முழு மனப்பூர்வமாக உணரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது. இந்த காலகட்டத்துல திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றங்கள், இது நாள் வரைக்கும் திருமணத்துல தடையாக இருந்த சில நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு தருணம். 1000 வரன்கள் வந்தும் அந்த 1000 வரன்கள்ல ஏதோ ஒரு ரிஜெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அந்த இது அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கும். நிறைய மீனராசி என்பர்கள் 35 வயதுக்கு மேல திருமணம் ஆகாம இருப்பாங்க, இல்ல 25 வயசுலயே கல்யாணம் ஆகி அந்த கணவன் மனைவியை இழந்தவர்களாக இருப்பாங்க, விவாகரத்து ஆனவர்களாக இருப்பாங்க. இப்போ அந்த 35 வயசு இருக்கு அப்படின்னா அந்த 35 வயசுக்கு மேல ஒரு திருமண வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சனி வக்ர காலகட்டம் முழுமையாக உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்க போகுது. ஏன்னா வக்ர பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஏற்கனவே இழப்புகள் அந்த திருமண உறவுல இருக்கிறவங்களுக்கு இப்போ அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். அந்த 10ஆம் பார்வையாக வக்ர பார்வையாக பாக்குறதுனால தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு முன்னேற்றங்கள், யாரெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டீச்சிங் உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இல்ல ஒரு ட்ரெயினரா இருக்கிறீங்க, பெரிய கார்பரேட் ஆபீஸ்ல நீங்க ஒரு ட்ரெயினரா இருக்கிறீங்கன்னா உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அப்படியே உயரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். உங்களுக்குன்னு சில ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு அந்த இடத்துல கொடுப்பாங்க. உங்களுக்குன்னு சில ஒரு விருந்தோம்பல்கள், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நினைவு பரிசுகள், இந்த மாதிரிலாம் உங்களை ஒரு அங்கீகாரம் கொடுத்து உங்களுக்கு உண்டான ஒரு திறமைக்கு ஒரு நல்ல ஒரு வேல்யூன்றது இந்த காலகட்டத்துல இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல இந்த மீன ராசி என்பர்கள் தன்னுடைய வேலையில நிறைய பழுகளை, அதாவது வேலை பழுன்றது அதிகமாக இருக்கும், பாரங்கள் அதிகமாக இருக்கும். ஒருத்தர் 4 பேர் செய்யற வேலையை நீங்க மட்டுமே செய்வீங்க, ஒரு தூங்குறதுக்கு கூட டைம் இருக்காது, அந்த அளவுக்கு வேலையில ஒரு ப்ரெஷர்ன்றது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அது நாளடைவுல உங்களுக்கு அதிகரிக்குமே தவிர குறையாது இந்த மீனராசி என்பர்களுக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க இந்த காலகட்டத்துல வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மீனராசி என்பர்கள் நீங்க 6 முகம் கொண்ட ஒரு முருகனை வழிபாடு பண்றது நல்லது, இல்ல ஒரு சம்ஹார முருகனை வழிபாடு பண்ணுங்க. இப்போ திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகர்லாம் அங்க சம்ஹார முருகனே ஒரு உற்சவ மூர்த்தி வச்சிருப்பாங்க, அதனால அந்த முருகனை வழிபாடு பண்றது நல்லது. இல்ல அப்படி முடியாதவங்க வீட்டுல அந்த 6 முகம் கொண்ட முருகனை வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய சத்துருக்களும் உங்களுடைய எதிரிகளும் உங்களுடைய வேலை பழுவும் முழுமையாக குறையக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்க போது. உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலனை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.